ஐப்பசியில வரக்கூடிய இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியா இருக்குது. ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து இன்னைக்கு நம்ம அன்னாபிஷேகம் பண்றோம். எல்லா கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா அபிஷேகத்தோட ரொம்ப மெயினா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் தான். இந்த பௌர்ணமியில எங்களால இந்த அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு பண்ண முடியல அப்படின்னு கூடியவங்க கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமியில சிவபெருமானுக்கு நம்ம அன்னாபிஷேகம் பண்ணி வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி கோவில்ல போய் பாக்குறதும் வந்து நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவம், தெரியாத செஞ்ச பாவங்கள், நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அது எல்லாமே நிவர்த்தனையாகும். உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிக்கும் படியளக்கக்கூடியவர் சிவபெருமான். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் அவருக்கே வந்து நம்ம அன்னாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை சுவாமி வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு என்னுடைய வீட்லயும் பாத்தீங்கன்னா ஐயனுக்கு வந்து பால் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், அன்னாபிஷேகமும் ரொம்ப சிறப்பா நடந்தது. இந்த அன்னாபிஷேகத்துல சுவாமி வந்து அந்த ஒவ்வொரு பருக்கையிலையும் நமக்கு சிவபெருமான் வந்து அவ்வளவு அழகா நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. சுவாமிக்கு இந்த அன்னாபிஷேகம் பண்ண இந்த அன்னத்தை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பிரசாதமா எடுத்துக்கணும். இத வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி சிவபெருமானிடம் வேண்டிக்கிறேன். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஹர 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 மகாதே.